ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்க. அந்த வீடியோவை பார்த்த பிறகும் இந்துக்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டுமா என்று கொஞ்சம் யோசிச்சு இன்னைக்கு நம்மளுடைய கண்ணு முன்னாடி இடிக்கப்படுற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஈட்டுவீரம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய முத்துக்குமரன் திருக்கோவில் தான். அந்த பகுதி மக்களால குலதெய்வ வழிபாட்டிற்கான ஒரு பழமையான கோவிலும் கூட இது. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அழகுமலை முருகன் கோவிலோட தொடர்புடைய ஒரு கோவில் தான் இது. இந்த கோவிலை தான் இன்னைக்கு அரசு நிர்வாகம் இடிக்க முற்பட்டிருக்காங்க. இந்த இடிக்க முற்படும் பொழுது இந்த கோவிலை இடிக்கக்கூடாது என்று தடுக்க வந்த உள்ளூர் பொதுமக்களையும், பாஜக நிர்வாகிகளையும், இந்து முன்னணி நிர்வாகிகளையும், குறிப்பாக இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. இதுல காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அவர் இப்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காரு. கோவிலை காக்க வந்த பக்தர்களை தாக்கிய திமுக என்று வரலாறு இன்னைக்கு பதிவாகியிருக்கு. இது எப்பொழுதும் ஒரு அழியாத வடுவாக வரலாற்றுல பொறிக்கப்பட்டு விட்டாச்சு. திமுகவுடைய இறுதி நாட்கள் இப்பொழுது எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கோவிலை இடிக்க அரசு எடுத்த இந்த முடிவை பற்றி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காட்டமான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பழிவாங்குவதற்காக இன்று இந்த பழமையான திருக்கோவிலை காவல்துறையை குவித்து திமுக அரசு முற்றிலுமாக இடித்திருக்கிறது. திமுக அரசின் இந்த இந்து மத விரோத தரங்கெட்ட நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றோம். திமுக நிர்வாகிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இந்து கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை மீட்க வக்கற்ற திமுக அரசு பொதுமக்கள் தலைமுறையாக வழிபட்டு வரும் பழமையான கோவில்களை தொடர்ந்து இடித்துக் கொண்டிருக்கிறது. யாரை திருப்திப்படுத்த இது போன்ற இந்து மத விரோத செயல்பாடுகளை நடத்துகிறது திமுக? நேரடியாகவே நேற்று திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றலாம் என்ற உயர்நீதிமன்ற ஆணையை பொறுத்து கொள்ள முடியாத திமுக அரசு அதற்காக பழிவாங்கும் நோக்கில்தான் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குமரன் கோவிலை இடித்திருக்கிறது என்பதை அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்காரு. இதே சம்பவத்தை நயினார் நாகேந்திரன் அவர்களும் ட்வீட் பண்ணியிருக்காரு. அவருடைய ட்வீட்ல கோவிலை காக்க வந்தோரை தாக்கும் திமுக அரசு தூக்கி எறியப்படும் என்று பதிவிட்டதோட மதச்சார்பின்மை எனும் போர்வையில் கோவிலை காக்க வந்த பக்த கோடிகளை தாக்குவது, குன்றத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற மறுப்பது, அறுபடை வீட்டை சுடுகாட்டுடன் ஒப்பிடுவது, திருத்தேரோட்டத்தில் வைத்து பக்தர்களை வசைபாடுவது, கோவிலுக்கு செல்வதை அநாகரிகம் என்று இழிவுபடுத்துவது, அடிப்படை அறிவின்றி சனாதன தர்மத்தை கொடூர நோய்களுடன் ஒப்பிடுவது என தொடர்ந்து இந்து விரோத போக்கை கைவிடாது தூக்கி பிடிக்கும் திமுக அரசு தனது இந்து மத வெறுப்பாலேயே மண்ணை கவ்வும் என்று பதிவு பண்ணியிருக்காரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் ஒரு கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து நீ சோறு திங்கிறியா இல்ல வேற யார் திங்கிறியா அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதையும் அதற்கு முன்னாடி சனாதன தர்மத்தை கொடிய நோய்களோடு ஒப்பிட்டார் இல்லையா? திமுக முக்கியமான ஆளு. நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகாக தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதையும் சுடுகாட்டோடு ஒப்பிட்டு பேசிய அமைச்சர் ரகுபதி அவர்களை பத்தியும் மேற்கோள் காட்டி இது போன்ற தொடர்ச்சியாக இந்து மதத்தின் மீது வன்மத்தை மட்டுமே கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக மண்ணை கவும் என்றும் பதிவு பண்ணியிருக்காரு. இதுவரை திமுக ஆட்சி வந்ததிலிருந்து எத்தனை திருக்கோவில்கள், இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு என்பதை அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டா கொடுத்த பிரஸ் மீட், இப்போ திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான பிரஸ் மீட் கொடுத்தார் இல்லையா, வைரல் பிரஸ் மீட். அந்த வைரல் பிரஸ் மீட்லயே லிஸ்ட் போட்டிருப்பாரு எந்தெந்த திருக்கோவில்கள் திமுகவால இடிக்கப்பட்டிருக்கு என்று. என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடிச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயிலை இடிச்சது. இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோலத்து கோயிலிருந்து, வேத விநாயகர் டெம்பிள் மின்ட் ரோடு சென்னையிலிருந்து,
சூலூர் வாசுதேவர் டெம்பிள்லேருந்து, தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிள்லேருந்து, கீழவாசல் பகுதி ஆதி மாரியம்மன் கோவிலிருந்து, அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம், திருவள்ளூர், பெரம்பூர், அது இருக்குதுங்க, லிஸ்ட் இருக்குது. 161 தாண்டிட்டாங்க. அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சொன்னாங்க இடித்தோம். கோர்ட்டு எப்போ சொன்னாங்க? சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்போ இடிச்சிங்க? அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு. அப்போ கோர்ட்டு வேணுமா? அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்கள் இடித்தோம். அதுக்கு சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்கரோச்மெண்ட், மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன், நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு இடித்தாங்க. அன்னைக்கு கோர்ட்டு வேணும். ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் 2 மணிக்கு இடித்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட் வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயில்ல பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை, ஆர்டரே இல்லை. எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடிச்சாங்க? கோர்ட் ஆர்டர் இல்லை. இதே மாதிரி ஏதாவது ஒரு மதத்தினுடைய, இந்து மதம் அல்லாத வேற ஏதாவது ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடிப்பதற்கு இவர்களுக்கு நெஞ்சுரம் இருக்குமா? அப்படி இடிக்கணும்னு நினைக்கவாது முடியுமா? அவங்களால முடியாது. எந்த ஒரு மத வழிபாடு தலத்தையும் இடிக்க கூடாது, இடிக்க வேண்டும் என்று நானும் சொல்லவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக இந்து கோவில்களை குறிவைத்து இடிப்பது என்பதை ஒரு வாடிக்கையாகவே இங்க வைத்திருக்கிறாங்க. கேட்டா நாங்க 5000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம், 50,000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம், 5 லட்சம் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். தமிழ்நாட்டில் அவ்வளவு கோவில் இருக்கான்னு கேட்டா பக்கத்து மாநிலத்துக்கும் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய இவர்கள் எதற்காக இந்து கோவில் என்றால் தப்புன்னு ஒரு தீர்ப்பு வந்துட்டா போறோம், அதை சிறமேற்கொண்டு இவங்க செயல்படுத்திடுவாங்க. ஏன்பா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற சொன்ன தீர்ப்பை நீங்க நிறைவேற்றலான்னு கேட்டா we will face the consequence என்று அதிகாரி சொல்றாரு. we will not obey it அப்படிங்கிறாரு. ஆனா வேற ஏதாவது இந்து கோவிலை இடிங்க அப்படின்னு சொல்லிட்டா தீர்ப்பு வந்துட்டா உடனடியாக அடுத்த நாள் காலையிலேயே ஃபர்ஸ்ட் வேலையை அதை இடிச்சு தள்ளுறது. இது ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்கிறது கிடையாதுங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இதே காலகட்டத்தில் நம்முடைய கண்ணு முன்னாடி ஒரு கோவில் இடிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய நாடி நரம்பு ரத்தம் சதை அனைத்திலேயுமே இந்து வெறுப்பு ஊறி போன திமுகவிற்கு, பக்தர்களை பார்த்து நீ சோறு திங்கிறா இல்ல வேற ஏதாவது திங்கிறா என்று கேட்ட திமுகவிற்கு, தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதை சுடுகாட்டோட ஒப்பிட்டு பேசிய திமுகவிற்கு, சனாதன தர்மத்தை மலேரியா டெங்கு கொசுவோட ஒப்பிட்டு இன்னும் ஒரு திமுக காரர் கொடிய நோயோடலாம் ஒப்பிட்டாரு. அப்பேற்பட்ட திமுகவிற்கு இந்துக்களுடைய திருமண சடங்குகளில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஆபாசமானவை என்று சொல்லிய திமுகவிற்கு, ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சார் என்று கேட்ட திமுகவிற்கு, இன்னும் இந்த லிஸ்ட் போட்டா போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்பேற்பட்ட திமுகவிற்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா என்பதை மக்களாகிய உங்களுடைய பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்கே விட்டுறேன். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் யோசிச்சு நீங்களே முடிவெடுங்க. வணக்கம், வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.